Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravayil, Chennai, ranked number 13 by NIRF. சமூகத்திலே ஒடுக்குமுறைக்கு உள்ளாகும் பெண்களின் முன்னேற்றத்திற்காக இயங்கி வரும் தாம்பரத்திலே உள்ள அரசு சேவை இல்லத்திலே 13 வயது சிறுமி அங்குள்ள காவலாளியே பாலியல் வன்கொடுமை செய்து காலை ஒடித்து பாலியல் வன்கொடுமை செய்து வேலியே பயிரை மேய்கிற ஒரு அவல நிலையை நாம் பார்க்கிறோம். ஆகவே வணக்கத்திற்குரிய ஊடக நண்பர்களே, தமிழ்நாட்டு மக்களே, அண்ணா பல்கலைக்கழக மாணவி முதல் அரக்கோணம் மாணவி வரை திமுக நிர்வாகிகளால் நிகழும் பாலியல் வன்கொடுமை, ஓய்வு பெற்ற எஸ்ஐ முதல் ஒன்றுமறியாத குழந்தைகள் வரை குற்றவாளிகளால் நிகழும் படுகொலை, இப்படி பொம்மை முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் பொறுப்பற்ற முறையிலான ஆட்சியால் தமிழ்நாடே தடுமாறுகிறது. ஆகவே தடுமாறும் தமிழ்நாட்டை தலைநிமிரச் செய்திட நமக்கான தலைவர் எடப்பாடியார் தான் என்பதை இந்த நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பு வழங்க தயாராக இருக்கிறார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி, ஆகவே இந்த அரசு உடனடியாக வீட்டுக்கு போக வேண்டிய அரசு. இதில் காலதாமதமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளும் காலத்தில் இது மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதல பாலத்திலே மக்களை இன்றைக்கு படுகொலியிலே தள்ளி இருக்கிறது என்பதை சொல்லி இந்த அரசு வீட்டுக்கு போக வேண்டும் சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திமுக அரசு வீட்டுக்கு போகும். எங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையிலே இன்றைக்கு மிகப்பெரிய கூட்டணி மாபெரும் வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் வழங்குவதற்கு தயாராகிவிட்டார்கள். எத்தனை குழப்பங்களை ஏற்படுத்தினாலும், எத்தனை திசை திருப்பினாலும் அதிலே மக்களும் தெளிவாக இருக்கிறார்கள். எங்கள் பொதுச் செயலாளரும் தெளிவாக இருக்கிறார். நாங்களும் தெளிவாக இருக்கிறோம். நீங்களும் தெளிவாக இருக்கிறீர்கள். ஆனால் யாருடைய அழுத்தத்தால் அதில் தெளிவு இல்லாததை போல நீங்கள் கேள்வி கேட்பதும் அதை கேள்வி கேட்க சொல்பவர்களும் அவர்களை அழுத்தம் கொடுப்பவர்களும் வேண்டுமானால் தெளிவில்லாமல் இருக்கலாம். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். முதலமைச்சராக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் வர வேண்டும். இப்போது இருக்கிற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு போக வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பார்கள். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த உணவை அனைவரும் வயிறார சாப்பிட்டு மனதார வாழ்த்தி நெல்லை பாலு வாழ்த்தி வீட்டுக்கு செல்ல வேண்டும். பாதுகாப்பாக நன்றி கூறி